ஆரியம் தமிழர்களை சீரழித்ததுதான் கூடுதல், சிறப்பாக்குறது கொஞ்சம்தான். அண்ணாதுரை சில அண்ணாதுரையுடைய பங்களிப்பு இதில் கொஞ்சம் குறிப்பிடணும். ஏன்னா அவர் வந்து தமிழ் சிலப்பதிகாரம், ராசராஜ சோழன் பேசினார். அது வந்து அதான், ஆனா ஊன்றி பேசல. அந்த காலகட்டத்தில் பெரியாருக்கு போட்டியாக தமிழ் மக்களை கவர வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள்ட்ட அது பேசினாக்கா இளைஞர்கள்லாம் வருவாங்கன்றதுக்காக பேசினார். ஆமா, அதை ஒட்டி பிறகு பெரியாரும் வந்தாருன்னு நாங்க படிச்சிருக்கிறோம். இவரும் அது மாதிரி இந்திய போராட்டத்தில் அண்ணாதுரை வந்து மாணவர்களை காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவன் கடைசியா அதை வந்து சொல்லிட்டாரு, காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுல 2 பேர் எனக்கு நண்பர்கள், ஒருவர் இறந்து விட்டார், இன்னொரு உயிரோடு இருக்கிறார். அண்ணாதுரை அவர்கள் கேட்டதா என்கிட்ட சொன்னது. தோழர் எல் கணேசன் ஒரத்தநாடு, எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு தான். அவர் சொன்னாரு, நீ எனக்கு தலைவனாக இருக்கிறாய், இல்லை என்றால் உன்னை சுட்டுக் கொள்வேன் என்று சொன்னார் எல் கணேசன். யாரு மாணவர் போராட்டத்துக்கு எங்களுக்கு சந்தேகம் இல்லை. இன்னொருவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீர்மானக்குழு உறுப்பினராக இருக்கிற புலவர் முருகேசன் திருச்சி, அவர் எனக்கு மிகப்பெரிய நெருங்கிய நண்பர். அவர் வந்து அண்ணாதுரையை நீ ஒரு பேடி என்று கடிதம் எழுதினவர். இன்னும் உயிரோடு இருக்கிறார். நாங்கள்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காலகட்டத்தில் அந்த 65 இந்தியர் போராட்டத்தில் அண்ணாதுரை எடுத்த நிலைப்பாட்டை விமர்சனம் பண்ணி புலவர் முருகேசன் அண்ணாதுரைக்கே தபால் எழுதினவர். அப்போ அதுக்கெல்லாம் அந்த அந்த வீச்சில் அவர் அண்ணாதுரையுடைய பேச்சால் மயங்கி இது பண்ணாங்களே தவிர அதனுடைய அந்த மொழியை வந்து மேலே கொண்டு வர முடியல. அதுதான் இந்த இடத்துல கேள்வியா இருக்கு. அதை எப்படி சீமான் வந்து இந்த மொழியை மேலே கொண்டுட்டு வருவாங்க? இப்போ நாங்கள்லாம் வலியுறுத்துறோம், இன்னமும் இந்த மொழி பற்றி இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் கூடுதலா பண்ண வேண்டியது இருக்கு. அவரும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப சமீபத்தில் கிடைத்த சாத்தியமாக்க முடியுமா? முடியும். உலகத்தில் பல நாடுகள் சாத்தியமாக்கி இருக்கு. பங்களாதேஷ் சாத்தியமாக்கி இருக்கு. நீங்க பேசக்கூடிய சீமான் சாத்தியப்படுத்துவாரா? சீமான் சாத்தியப்படுத்துவார். சீமான் வந்து நாங்கெல்லாம் சொல்லுவோம், சீமான் இடத்தில் நாங்கள் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தையே நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் உலக அளவில் மகிழ்ச்சியாக இருக்கிற நாடு என்னென்ன நாடுன்னு எடுக்கிறாங்க. அதில் இந்தியாவுக்கு 100க்கு மேலே வருது. மொத்த நாடு 193 தான். முதல் 10 நாடு தாய்மொழியில் கற்றதுனால அவர் அந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுகிறது. தாய்மொழியில தான் அங்கே எல்லாமே தாய்மொழி தான். ஆமாம். அப்போ தாய்மொழி கல்வியினுடைய அவசியம் நாங்கள் சீமான்ட்ட சொல்லுவோம். நாங்கள்லாம் தொடர் தாய்மொழிக்கு முதன்மை கொடுங்க. ஆரம்ப பள்ளி முதல் ஆய்வு பள்ளி வரை தான் தமிழ். அதுதான் பேசிட்டு இருக்காரு. இன்னமும் நாங்கள் அதற்கு கூடுதல் அழுத்தம் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் செய்யணும். இல்ல அதெல்லாம் பேசுறாருங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தை உலகத்திலே ஒரு சிறந்த பல்கலைக்கழகமா மாற்றணும்.